உங்கள் விரல்கள் எப்பொழுதாவதும் மடக்கி நீட்டும் போது சிக்கிக் கொள்கிறதா? மடக்கி விரல்கள் திருப்பும் போது டக் என்ற சத்தத்துடன் திறந்து கொள்கிறதா? வணக்கம் நேயர்களே, இன்றைய காணொளி உங்களுக்காக. ட்ரிகர் ஃபிங்கர் யாருக்கெல்லாம் இந்நிலை ஏற்படும்? சர்க்கரை நோயாளிகள், தைராய்டு பிரச்சனை, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருந்தால் மற்றும் ஹெவி மோட்டார் உபகரணங்களை இயக்குபவர்களில் இது சகஜமாக ஏற்படும். ஆண்களை விட பெண்களில் இது பொதுவாக காணப்படுகிறது. பச்சிலை குழந்தைகளில் இந்நிலை ஏற்பட்டால் கன்ஜெனிட்டல் ட்ரிகர் ஃபிங்கர் என்று பெயர். இதற்காக இந்த ட்ரிகரிங் பெனாமினன் ஏற்படுகிறது. நம் விரல்கள் மடக்கி நீட்ட முக்கியமாக உதவுவது டெண்டான் மற்றும் புள்ளி என்ற ஒரு அமைப்பு. இந்த மேற்கொண்ட நோய்களில் டெண்டானில் உள்வீக்கம் ஏற்படுகிறது. அந்த உள்வீக்கம் ஏற்படுவதால் மடக்கி நீட்டும் போது அந்த புள்ளி என்ற அமைப்பில் அது சிக்கிக் கொள்கிறது மற்றும் ட்ரிகரிங் என்னும் ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. இதை எப்படி கண்டறியலாம்? இந்த முக்கியமான கைரேகை மற்றும் விரல்கள் சேரும் இடத்தில் ஒரு கட்டி போல் உணரலாம். அதே இடத்தில் வலி ஏற்படும். இதற்கு என்ன தீர்வு? பயப்பட வேண்டாம். பெரும்பாலான நேரத்தில் இது ஒரு தன்னடக்க நோய். எதுவும் செய்ய தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய 3 சிகிச்சைகள். முதலாவதாக ஓய்வு கொடுப்பது. விரல்களுக்கு ஓய்வு கொடுத்தால் போதும், இந்நிலை தன்னாக சரியாகிவிடும். அதை சரிப்படுத்துவதற்காக ஸ்பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இரண்டாவது, கைகளை வெந்நீரில் 1 to 2 நிமிடம் முக்கி எடுக்கலாம். மூன்றாவதாக, அந்த கட்டி இருக்கும் இடத்தை மெதுவாக மசாஜ் செய்யலாம். இதில் சரியாகாவிட்டால் அருகில் உள்ள பிசியோதெரபி சென்டரில் அல்ட்ராசோனிக் தெரப்பி எடுக்கலாம். அதிலும் சரியாகாவிட்டால் ஒரு எலும்பு நிபுணரை அணுகலாம். என்னென்ன எலும்பியல் சிகிச்சைகள் உண்டு? முதலாவதாக லோக்கல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எனும் ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அது அந்த கட்டி இருக்கும் இடத்தில் லோக்கல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை செலுத்துவார்கள். செலுத்தினால் அந்த கட்டி கரைந்துவிடும். ட்ரிகரிங் பெனாமினன் வராது. அதிலும் சரியாகாவிட்டால் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். புள்ளி ரிலீஸ் என்னும் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை டே கேர் முறையில் செய்து கொண்டு வெற்றி பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். வினோத்ஸ் ஆர்த்தோ கிளினிக், ஓசூர். நன்றி, வணக்கம்.